நீங்க இன்னொரு சம்பவத்தை பார்க்கணும். நேற்று இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துக்குது. இதை சார்ந்தவங்க யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இப்ப புதுசா வந்திருக்காரு இந்த அனில் குஞ்சுகள், இல்ல அவரும் வாய திறக்கல, டிடியும் வாய திறக்கல, எடப்பாடியும் வாய திறக்கல, ஓபிஎஸும் வாய திறக்கல, சசிகலாவும் வாய திறக்கல. இந்த மாதிரி இவங்கெல்லாம் யாருமே இந்த சம்பவத்தை பத்தி வாய் திறக்கல, ஒரு அறிக்கை தெரிவிக்கல. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க எல்லாமே இங்க தாமரையை மலர வைக்க வேண்டிய வேலைகளை தான் எல்லா அடிமைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால என்னதான் மலர்ந்தாலும் நாங்க மலர உடம்பு திருப்பி அடிப்போம் அப்படின்ற ஒரு இதுல திராவிட அரசு கண்டிப்பா இது பெரியார் மண், திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய மண், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மண், தமிழக மண். அதனால ஒருபோதும் தாமரை இங்கு மலரவே மலராது, காவி இங்கு பூசப்படாது. அதாவது நான் இப்போ அந்த நீதியரசர் கொடுத்துருக்க அந்த விளக்கத்துல அந்த மலையை வந்துட்டு முஸ்லீம்கள் அந்த சிக்கந்தர் தர்கா வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் கோட் பண்ணி சொல்றாங்க. பட் ஆனா நம்ம லண்டன் கவுன்சில் ஆஃப் ரிவ்யூலேயே பார்த்தாலே அது முஸ்லீம்களுக்காக ஒதுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்களை போய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு கோட் பண்றாரு. இல்ல அதுதானே அவங்களால சொல்ல முடியும். ஆக்சுவலா பிரிட்டிஷ் கவுன்சில் அவங்க கொடுத்துட்டாங்க, நீ அவங்களுக்கு திரும்ப கொடுன்னு கேட்டா அதை வந்து யாரும் கவனிக்க கூட மாட்டாங்க. ஏப்பா அவங்க தான் கொடுத்துட்டாங்களே, போய் வேலையை பாருப்பா அப்படின்றாங்க. அதனால இந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட் இருக்கு, ஆக்கிரமிச்சிட்டாங்க, இது வந்து இந்து சமயத்துறையோட இடம் இல்ல கோயிலோட இடம், அதனால இங்க இந்த இடத்த கொடுங்கன்னு கேட்டாதான் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அவங்க ஒரு அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காண்டி அதை பண்றாங்க.